வணக்கம். இன்றைக்கி நம்ம தானிய அரிசியை வச்சு பிரியாணி செய்யலாம். அதாவது தானிய அரிசிலாம் இருக்கு இல்லையா, சாமை, வரகு, குதிரைவாளி, திணை, இதில் ஏதாச்சும் ஒரு அரிசி எடுத்து பிரியாணி செய்யலாம். நான் இன்றைக்கி திணை அரிசி எடுத்திருக்கேன். நம்ம எப்பயும் செய்கிற பிரியாணியை விட இந்த மாதிரி தானிய அரிசியில் பிரியாணி செஞ்சோம்னா உடம்புக்கும் அது ஒரு நல்ல ஆரோக்கியம், அதே சமயத்தில் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். சரி, நம்ம இப்போ இந்த பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு நான் 2 கப் திணை அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை 2 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இந்த அரிசி ஊறட்டும், நம்ம இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் அரைக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி ஒரு சின்ன துண்டு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் பூண்டு ஒரு 8 பல், இதிலே சின்ன வெங்காயம் ஒரு 10 சேர்த்துக்கலாம். இப்போ இது மூணுத்தையும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இனிமேல் இது செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சு சூடாகட்டும்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி மசாலா 1/4 தேக்கரண்டியை விட கம்மியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அரிசி கம்மியாக தான் எடுத்துருக்கோம், அதனால் பிரியாணி மசாலாவும் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வீட்லேயே அரைச்சதாக இருந்தால் இன்னும் சுவை நல்லாயிருக்கும். அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3 சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகாயை வதக்கி விட்டுட்டு அதிலே நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுது எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதிலே கொஞ்சமாக மஞ்சத்தூள். இதனோட பச்சை வாசனை போகும்படியே வதக்கி விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த சமயத்தில் நம்ம ஏதாச்சும் காயெல்லாம் நறுக்கி வச்சுருந்தா அதை சேர்த்துக்கலாம். நான் இதில் காய் எதுவும் சேர்த்துக்கல, வெறும் பட்டாணி மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். இதில் பட்டாணி மட்டும் இல்லாமல் கேரட்டு, பீன்ஸு, இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச காய்கறிகள்லாம் ஏதாச்சும் கூட சேர்த்துக்கலாம். இந்த பட்டாணியை வதக்கி விட்டுட்டு இதிலே நம்ம ஊற வச்ச அரிசி இருக்கு இல்லையா, அந்த தானிய அரிசி எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசிலாம் நல்லா மசாலாவோட கலங்குற மாதிரி கிளறி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தண்ணியினோட அளவு எப்படின்னா, நான் 2 கப் அரிசி எடுத்திருந்தேன் இல்லையா, இதில் 6 கப் தண்ணி ஊற்றிக்கணும். அதாவது 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி அளவு. இதுக்கு தண்ணி அளந்து ஊற்றிட்டு அதில் உப்பு சுவை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சிச்சு. இந்த சமயத்தில் ஒரு தேக்கரண்டி நெய் ஊற்றி குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி வச்சு மிதமான தீயில் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 3 விசில் வச்சா போதும். பிரியாணி ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த சமயத்தில் புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் தூவிக்கலாம். கமகமக்கும் தானிய அரிசி பிரியாணி தயார். சாப்பிடலாம்.